நண்பா, உன்னை சுத்தி இருக்கிறவங்க உன்னை அறிவாளின்னு சொல்லலாம், இல்ல முட்டாள்னு சொல்லலாம். ஆனா நீ யாருன்னு உனக்கு தெரியுமா? உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய ராஜதந்திரி சாணக்கியர் ஒரு மக்கு எப்படி இருப்பான் அப்படிங்கிறதுக்கு சில அடையாளங்களை சொல்லியிருக்கார். இந்த அறிகுறிகள் உன்கிட்ட இருந்தா நீ எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும், எவ்வளவுதான் பணம் வச்சிருந்தாலும் நீ ஒரு அறிவுசார் அடிமைதான். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த 10 அறிகுறிகள்ல உன்கிட்ட எத்தனை இருக்குன்னு ஒரு நேர்மையான சுய பரிசோதனை செஞ்சு பாரு. கடைசி பாயிண்ட் இருக்கு பாரு, அதுதான் இன்னைக்கு 90% இளைஞர்களோட வாழ்க்கைய சீரழிச்சிட்டு இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாரு. நீ ஒரு சாணக்கியனா மாற தயார்னா நாம ஆரம்பிக்கலாம். 1. அடுத்தவன் கருத்தை மதிக்காத ஆணவம், இன்டெலெக்சுவல் அரகன்ஸ். ஒரு உண்மையான புத்திசாலிக்கு தெரியும் இந்த உலகத்துல 1000 பேர் இருந்தா 1000 விதமான பார்மைகள் இருக்கும்னு. ஆனா இந்த அரைவேக்காடுங்க இருக்காங்களே, யாராவது ஒரு கருத்தை சொன்னா அது தன்னோட கௌரவத்துக்கு வந்த இழுக்குன்னு நினைச்சு துடிச்சு போவாங்க. அவங்க பேசுறத காது கொடுத்து கேட்காம நான் சொல்றதுதான் சரின்னு சும்மா சினிமா வில்லன் மாதிரி சண்டைக்கு நிப்பாங்க. இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து நீங்க எதையும் கத்துக்க முடியாது. உங்க வளர்ச்சியும் அங்கேயே நின்னுடும். இது மிகப்பெரிய அபாயம். மக்குகள் எப்போதுமே தங்களை ஒரு கூண்டுக்குள் அடைத்து வைத்திருப்பார்கள். அவர்களுக்கு தெரிந்த அந்த சின்ன விஷயம்தான் உலகத்தின் உச்சக்கட்ட உண்மை என்று நம்புவார்கள். யாராவது ஒரு புதிய கோணத்தையோ அல்லது மாற்று கருத்தையோ முன்வைத்தால் அதை ஒரு விவாதமாக பார்க்காமல் தன் அறிவுத் திறமைக்கு விடப்பட்ட சவாலாக எடுத்துக்கொள்வார்கள். தன் கருத்தை நிலைநாட்ட அவர்கள் கத்துவார்கள், வாதிடுவார்கள், மற்றவர்களை அவமானப்படுத்துவார்கள். ஆனால் அறிவாளி என்பவன் ஒரு கடலை போன்றவன். எத்தனை ஆறுகள் வந்து கலந்தாலும் அமைதியாக உள்வாங்கிக் கொள்வான். உதாரணமா, ஒரு அலுவலக கூட்டத்திலோ அல்லது குடும்ப விவாதத்திலோ ஒரு இளைஞன் தர்க்க ரீதியாக ஒரு விஷயத்தை சொன்னால் அங்கிருக்கும் ஒரு போலி அறிவாளி அதை ஏற்க மாட்டார். உனக்கு என்ன அனுபவம் இருக்கு, நான் உன் வயசுல இதையெல்லாம் பார்த்தவன் என்று அனுபவத்தை கேடயமாக வைத்து அறிவை முடக்குவார். இது அனுபவம் அல்ல, இது அறிவை ஏற்க துணியாத ஒரு பலவீனமான மனநிலை. சாணக்கியர் சொல்கிறார், கல்வி அறிவு இல்லாதவனை விட அரைகுறை அறிவு கொண்டவன் ஆபத்தானவன். ஏன்னா தெரியாதவன் கத்துக்க முயற்சி பண்ணுவான், ஆனா எல்லாம் தெரியும்னு நினைக்கிறவன் தப்பான பாதையில மத்தவங்களையும் கூட்டிட்டு போவான். 2. எனக்கு எல்லாம் தெரியும் என்கிற மாயை, த நோ இட் ஆல் ட்ராப். நிறைகுடம் தழும்பாதுன்னு சும்மாவா சொன்னாங்க? இந்த அரைகுறைங்க இருக்காங்களே, உலகத்துல இருக்கிற எல்லா ரகசியமும் தனக்கு மட்டும் தெரிஞ்ச மாதிரி ஒரு பில்டப் கொடுப்பாங்க. ஒரு தலைப்பை பத்தி துளி கூட அறிவு இருக்காது, ஆனா அங்க போய் மணிக்கணக்கா லெக்சர் எடுப்பாங்க. அரைகுறை அறிவே ஆபத்தானது. முட்டாள் எதை பற்றி பேசினாலும் ஒரு நிபுணர் போல பாவனை செய்வார்கள். ஒரு தலைப்பை பற்றி தெரியவில்லை என்று ஒப்புக்கொள்வது அவர்களுக்கு அவமானமாக தெரியும். ஆனா ஒரு உண்மையான அறிவாளிக்குத்தான் தெரியும் கத்துக்க இன்னும் கோடி விஷயங்கள் இருக்குன்னு. முட்டாள்கள் எப்போதுமே தங்களை ஒரு நடமாடும் என்சைக்ளோபீடியா போல காட்டிக்கொள்ள ஆசைப்படுவார்கள். அரசியல் முதல் விண்வெளி வரை எதை பற்றி பேசினாலும் அதை பத்தி எனக்கு தெரியாது என்ற ஒரு வார்த்தையை சொல்ல அவர்களுக்கு தைரியம் இருக்காது. ஏனென்றால் தெரியாததை ஒப்புக்கொள்வதுதான் அறிவின் முதல் படி. எவன் ஒருவன் தான் ஒரு மாணவன் என்பதை மறக்கிறானோ அன்றே அவனது அறிவு தேடல் நின்று போகிறது. உதாரணமா, ஒரு நண்பர்கள் குழுவில் யாராவது ஒரு புதிய தொழில்நுட்பம் அல்லது பிசினஸ் ஐடியா பற்றி பேசினால் அதை பத்தி அடிப்படை கூட தெரியாம குறுக்கே புகுந்து இதெல்லாம் அந்த காலத்திலே வந்துடுச்சு, இதுல ஒன்றும் புதுசு இல்லைன்னு மழுப்பலாக பேசி மற்றவர்களை குழப்ப முயல்வது. உளவியல் ரீதியாக தகுதியற்றவர்கள் தங்களை மிகப்பெரிய மேதைகளாகவும் அதீத தன்னம்பிக்கை கொண்டவர்களாகவும் கற்பனை செய்து கொள்வார்கள். ஆனா மிகச்சிறந்த அறிஞர்கள் எப்போதும் எனக்கு இன்னும் நிறைய தெரியவில்லை என்று அடக்கத்துடன் இருப்பார்கள். 3. காது கொடுத்து கேட்காத பதட்டம். கேட்பது ஒரு கலை நண்பா. அதுக்கு மிகப்பெரிய பொறுமையும் எதிரில் இருப்பவர் மீதான மரியாதையும் வேணும். ஆனா முட்டாள்கள் இருக்காங்களே, அவங்க அடுத்தவர் பேசி முடிக்கும் வரை கூட காத்திருக்க மாட்டாங்க. இவங்க மனசுக்குள்ள அடுத்து நாம என்ன பேசலாம்ங்கிற ஓட்டம் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். மத்தவங்க பேசும்போது மக்குகள் எப்படா அவங்க நிறுத்துவாங்க, நாம பேசலாம்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்க கேட்கறதே பதில் சொல்றதுக்காகத்தான், புரிஞ்சிக்கிறதுக்காக இல்ல. இதோட விளைவு என்ன தெரியுமா? மத்தவங்க மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சிக்கிற வாய்ப்பையே இவங்க மொத்தமா இழந்துடுறாங்க. ஒரு முட்டாளுக்கு தன் குரலை மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்கிற ஆசை மட்டுமே இருக்கும். மக்குகள் மற்றவர்கள் பேசும்போதே குறுக்கிட்டு தன் மேதாவித்தனத்தை காட்ட முயல்வார்கள். இப்படி செய்வதால் அவர்கள் புதிய தகவல்களை கோட்டை விடுவதோடு எதிரில் இருப்பவரின் வெறுப்பையும் சம்பாதிக்கிறார்கள்.
பேசுவது வெள்ளி என்றால் கேட்பது தங்கம். எவன் ஒருவன் மௌனமாக இருந்து பிறரை கவனிக்கிறானோ அவனிடம் உலகம் தன் ரகசியங்களை ஒப்படைக்கும். சிறந்த தலைவர்கள் 80% கேட்கிறார்கள், 20% மட்டுமே பேசுகிறார்கள். நாம் பேசும்போது நமக்கு தெரிந்த விஷயத்தையே மீண்டும் சொல்கிறோம், ஆனால் கேட்கும்போது மட்டும்தான் புதிய விஷயத்தை கற்றுக்கொள்கிறோம். சாணக்கியர் கூறுகிறார், ஒரு மனிதனுக்கு 2 காதுகளும் ஒரு வாயும் இருப்பதற்கு காரணமே அவன் பேசுவதை விட 2 மடங்கு அதிகம் கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான். 4. உணர்ச்சிகளுக்கு அடிமையாதல். ஒரு புத்தி இல்லாதவன் தன் உணர்ச்சிகளுக்கு அடிமையாயிருப்பான். சின்னதா ஒரு பிரச்சனை வந்தால் போதும் உடனே கத்தி கூப்பாடு போடுவான். ஈகோ கொஞ்சம் காயப்பட்டால் போதும் ரொம்ப முரட்டுத்தனமா நடந்துப்பான். உலகம் முழுக்க தனக்கு ஏத்த மாதிரி வளைஞ்சு கொடுக்கணும்னு அவன் நினைப்பான். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரியாதவன் ஒரு உடைந்த படகு போன்றவன். மக்குகள் சின்ன தோல்விகளுக்கோ அல்லது யாராவது சொன்ன ஒரு வார்த்தைக்கோ உடனே நிலைகுலைந்து போவார்கள். ஒரு மக்குக்கு தன் உணர்ச்சிகள் தான் எஜமான். கோபம் வந்தால் வார்த்தைகளை கொட்டுவான், சோகம் வந்தால் மூளையில் முடங்குவான். ஒரு அறிவாளி என்பவன் ஒரு சம்பவத்திற்கும் தன் ரியாக்ஷனுக்கும் நடுவில் ஒரு இடைவெளியை உருவாக்குவான். அந்த இடைவெளியில்தான் அவனது புத்திசாலித்தனம் ஒளிந்திருக்கிறது. உணர்ச்சிகளை கடந்து சிந்திப்பவனே தன் வாழ்க்கையை தானே ஆள முடியும். இல்லையெனில் உன்னை சுற்றியிருப்பவர்கள் உன் கோபத்தை தூண்டி உன்னை ஒரு பொம்மையைப் போல ஆட்டி படைப்பார்கள். உதாரணமா, சாலையில் யாராவது தெரியாமல் மோதிவிட்டால் நிதானம் இழந்து அவர்களை தகாத வார்த்தைகளால் திட்டி ஊரையே கூட்டுவது. இது வீரம் கிடையாது, இது மன முதிர்ச்சியின்மை. சாணக்கியர் கூறுகிறார், நிதானம் இல்லாதவன் கையில் இருக்கும் அறிவு பார்வையில்லாதவன் கையில் இருக்கும் விளக்கை போன்றது. அதாவது, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரியாதவனுக்கு எவ்வளவு அறிவு இருந்தாலும் அதனால் அவனுக்கு பயனில்லை, இந்த உலகத்திற்கும் பயனில்லை. 5. விமர்சனத்தை கண்டு சீரும் பாம்பு. யாராவது இவங்க பண்ற தப்ப சுட்டி காட்டினா போதும் உடனே பாம்பு மாதிரி சீருவாங்க. அதை ஏதோ அவங்கள பர்சனலா தாக்குற மாதிரி நினைச்சிட்டு கோபப்படுவாங்க. முட்டாள்கள் தங்களை ஒரு குறையற்ற பிம்பமாக உலகம் பார்க்க வேண்டும் என்று நினைப்பார்கள். யாராவது ஒரு குறையை சொன்னால் அந்த பிம்பம் உடைந்து விடுமோ என்ற பயத்தில் உடனே தற்காப்பு நிலைக்கு வந்து விடுவார்கள். ஆனா உண்மையான அறிவாளி என்பவன் ஒரு சிற்பியை போன்றவன். பிறர் சொல்லும் விமர்சனங்களை உளியாக பயன்படுத்தி தன்னை தானே செதுக்கிக் கொள்வான். விமர்சனம் என்பது கசப்பான மருந்து போன்றது. அதை குடிப்பவன்தான் நோயிலிருந்து குணமாகி ஆரோக்கியமான வெற்றியாளனாக மாற முடியும். ஒரு ஓவியரிடம் போய் இந்த நிறம் இன்னும் கொஞ்சம் பிரகாசமாக இருக்கலாம் என்று சொன்னால், நீ என்ன பெரிய பெயிண்டரா, உனக்கென்ன தெரியும் என்று எகிரி குதிப்பது மக்கு குணம். உண்மைதான், அந்த பார்வை எனக்கு தோணல, மாத்தி பார்க்கிறேன், நன்றி என்று சொல்வது புத்திசாலி குணம். சாணக்கியர் சொல்கிறார், உன் குறைகளை சொல்பவனை உனக்கு அருகிலேயே வைத்துக்கொள். ஏனென்றால் உன்னை தூய்மைப்படுத்த அவனிடம் விமர்சனம் என்கிற சோப்பும் தண்ணீரும் இருக்கிறது. 6. பொறுப்பு ஏத்துக்காம தப்பிச்சு ஓடுறது. எந்த தப்பு நடந்தாலும் அதுக்கு அரசாங்கம், பெத்தவங்க இல்ல விதி மேல பழி போடுறது. இதுதான் முட்டாள்களோட முதல் வேலை. ஒரு பிரச்சனை வரும்போது அதற்கான பொறுப்பை ஏற்காம எல்லாம் அவனால தான் என்று அடுத்தவர் மீது பழியை போட்டு தப்பிப்பது ஒரு பலவீனமான குணம் நண்பா. தன் வாழ்க்கைக்கு தான் பொறுப்புன்னு ஏத்துக்காத வரைக்கும் ஒருத்தன் முட்டாளத்தான் இருப்பான். உங்க வாழ்க்கையை மாத்துற சக்தி உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. முட்டாள்கள் எப்போதும் தங்களை ஒரு பாதிக்கப்பட்டவர், விக்டிம் போலவே காட்டிக்கொள்வார்கள். அரசாங்கம் வேலை தரல, எங்க அப்பா எனக்கு சரியான முதலீடு செய்யல என புகார்களை அடுக்கிக் கொண்டே போவார்கள். இப்படி அடுத்தவர் மீது பழி போடுவதால் தற்காலிகமாக தங்கள் ஈகோவை திருப்திப்படுத்திக் கொள்வார்களே தவிர வாழ்க்கையில் முன்னேற மாட்டார்கள். ஏன்னா பழி போடுகிறவன் தன் தோல்விக்கான காரணத்தை தனக்கு வெளியே தேடுகிறான். ஆனால் ஒரு புத்திசாலி தோல்விக்கான காரணத்தை தனக்குள்ளே தேடுவான். உதாரணமா, ஒரு பிசினஸில் நஷ்டம் ஏற்பட்டால் மார்க்கெட் சரியில்லை என்று சொல்லாமல் நான் எடுத்த எந்த முடிவு தப்பானதா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொள்வதுதான் ஒரு வெற்றியாளனின் அடையாளம். சாணக்கியர் கூறுகிறார், ஒரு மனிதனின் உயர்வுக்கும் தாழ்வுக்கும் அவனது செயல்களே காரணம். நீ ஒரு குழியில் விழுந்தால் குழி தோண்டியவனை குறை சொல்வதை விட பார்த்து நடக்காத உன்னை நீயே திருத்திக் கொள்வதுதான் புத்திசாலித்தனம். 7. மாற்றத்தை எதிர்க்கும் பழைய பஞ்சாங்கம். காலம் மாறிடுச்சு, டெக்னாலஜி மாறிடுச்சேன்னு தெரிஞ்சும் நான் அப்படித்தான் இருப்பேன்னு பிடிவாதமா இருக்கிறது முட்டாள்களோட அடையாளம். இவங்களால இவங்களும் வளர மாட்டாங்க, இவங்களை நம்பி இருக்கிற டீமும் வளராது. மாற்றம் ஒண்ணுதான் மாறாதது நண்பா. புதுமையை பழகிக்காதவன் காலப்போக்குல காணாம போயிடுவான். காலம் மாறும்போது தன்னை புதுப்பித்துக் கொள்ளாதவன் ஒரு தேங்கிய குட்டை போன்றவன். முட்டாள்கள் எப்போதும் தங்களுக்கு பழகி போன கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே இருக்க விரும்புவார்கள். புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கணுமேங்கிற பயம் அவங்கள முடக்கி போடும். அறிவாளி என்பவன் ஓடுகிற நதியை போன்றவன். பாதை மாறினாலும் இலக்கை நோக்கி பாய்வான். அறிவுங்கிறது புதுப்பிக்கப்பட வேண்டிய ஒரு மென்பொருள் மாதிரி.
அதை அப்டேட் செய்யலைன்னா உங்க வாழ்க்கை ஹேங் ஆயிடும். உதாரணமா, பிசினஸ்ல டிஜிட்டல் முறைகள் வந்த பிறகும் நான் இன்னும் பழைய நோட்டு புத்தகத்துல தான் கணக்கெழுதுவேன்னு பிடிவாதம் பிடிக்கிறது, அல்லது புதுசா வந்திருக்கிற ஏஐ போன்ற தொழில்நுட்பங்களை இதெல்லாம் ஆபத்தானதுன்னு ஒதுக்கி தள்ளிட்டு இன்னும் பழைய முறையிலேயே இருப்பது, இது உழைப்பில்லை, இது அறியாமை. சாணக்கியர் சொல்கிறார், காலத்திற்கும் சூழலுக்கும் ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளாதவன் காட்டில் இருக்கும் உலர்ந்த மரத்தை போன்றவன். பலமான காற்று வீசும்போது அந்த உலர்ந்த மரம்தான் முதலில் முறியும். 8. திரும்ப திரும்ப ஒரே தப்பை செய்வது. தப்பு பண்றது மனுஷ இயல்பு நண்பா. ஆனா ஒரு தடவை அடிபட்ட பிறகும் அதே குழியில போய் விழுறது தான் முட்டாள்தனம். வாழ்க்கை நமக்கு தோல்விகள் மூலம் பாடங்களை சொல்லிக் கொடுக்கும். ஒரு அறிவாளி தன் காயத்தை ஒரு பாடமா மாத்திக்குவான். ஆனா இந்த மக்குகள் அந்த பாடத்தை படிக்காம அதே தப்பை மீண்டும் மீண்டும் செய்து விட்டு வருந்துவாங்க. இது ஒரு முடிவில்லாத நரகச் சுழற்சி. ஒரு முறை ஏமாறுவது விபத்து. ஆனா 2ஆம் முறையும் அதே ஆளிடம் ஏமாறுவது உங்க தேர்வு. மக்குகள் அனுபவத்திலிருந்து எதையுமே கத்துக்க மாட்டாங்க. இந்த தடவை எல்லாம் சரியாயிடும்னு ஒரு போலி நம்பிக்கையில பழைய தப்பையே புதுசா செய்வாங்க. ஆனா புத்திசாலி என்பவன் ஒரு முறை விழுந்தால் அந்த இடத்தை குறிச்சு வைப்பான். அடுத்த முறை அங்க வரும்போது எச்சரிக்கையா நடப்பான். உதாரணமா, ஒருத்தன் ஏமாத்துவான்னு தெரிஞ்சும் அவன்கிட்ட திரும்ப திரும்ப பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் வருத்தப்படுறது. இல்லனா சூதாட்டத்துல பணத்தை இழந்த ஒருவர் இந்த தடவை கண்டிப்பா ஜெயிச்சிருவேன்னு திரும்ப திரும்ப பணத்தை போடுவது. இது நம்பிக்கை இல்ல, இது அறிவுக்கண் மூடப்பட்ட முட்டாள்தனம். நாம் ஒரு தப்பை செய்து அதிலிருந்து பாடம் கற்கும்போது மூளையில் புதிய நரம்பு பாதைகள் உருவாகின்றன. மக்குகள் மூளையின் இந்த பயிற்சியை தடுத்து நிறுத்துகிறார்கள். 9. நண்டு குணம் மற்றும் தேவையற்ற போட்டி. கிராப் மென்டாலிட்டி அண்ட் டாக்ஸிக் காம்படிஷன். நண்டு குணம் என்பது ஒரு வாளியில் இருக்கும் நண்டுகள் கீழே இருக்கும் மற்ற நண்டுகளை மேலே ஏற விடாமல் இழுத்து விடுவதை குறிக்கும். இதே போன்ற ஒரு மனநிலைதான் முட்டாள்களிடமும் இருக்கிறது. அவர்கள் வளர மாட்டார்கள், வளர முயற்சிப்பவர்களையும் வளர விட மாட்டார்கள். இவன் பைக் வாங்கிட்டா இவன் கார் வாங்கணும்னு அடுத்தவனோட போட்டி போட்டு நிம்மதியே தொலைச்சிடுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாதை இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேகம் இருக்கு. முட்டாள்கள் தங்களோட வெற்றியை எப்போதும் அடுத்தவனோட தோல்வியிலோ அல்லது அடுத்தவனை விட ஒரு படி மேலே இருப்பதிலோ தான் அளவிடுவார்கள். உங்களை சுற்றி இருப்பவர்கள் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு புதிய முயற்சியையும் கிண்டல் செய்கிறார்கள் என்றால் அவர்கள் அந்த வாழிக்குள் இருக்கும் நண்டுகள் தான். நீங்கள் உயர்ந்து விட்டால் தாங்கள் இன்னும் கீழே தெரிவோம் என்ற பயமே அவர்களை இப்படி பேச வைக்கிறது. உதாரணமா, நீங்கள் உங்கள் உடல் நலத்தை பேண அதிகாலை எழுந்து ஓடத் தொடங்கினால் நீ என்ன ஒலிம்பிக்ல ஓடி தங்கம் வாங்க போறியான்னு நக்கல் செய்வார்கள். இது முட்டாள்களின் பாதுகாப்பற்ற உணர்வை குறிக்கும். சோஷியல் கம்பேரிசன் தியரி, மனிதர்கள் தங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடும்போது அவர்களின் மகிழ்ச்சி 50% குறைகிறது. இதற்கு பதிலாக செல்ஃப் கம்பேரிசன் செய்பவர்கள், அதாவது நேற்றைய எண்ணுடன் இன்றைய நான் 80% அதிக மனநிறைவுடன் வாழ்கிறார்கள். 10. அடுத்தவர் கைதட்டலுக்காக இயங்குவது. தம் மேல நம்பிக்கை இல்லாதவங்க தான் அடுத்தவன் சூப்பர்னு சொல்லணும்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. 4 பேர் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா மொத்தமா உடைஞ்சு போயிடுவாங்க. உங்களோட மதிப்பு உங்க உள்ளுக்குள்ள இருந்து வரணும். நீங்க நீங்களா இருக்க ஆரம்பிச்சாதான் உண்மையான சுதந்திரம் கிடைக்கும். உங்களை நீங்களே மதிக்காத வரை இந்த உலகம் உங்களை ஒருபோதும் மதிக்காது. முட்டாள்கள் எப்போதும் ஒரு போலி பிம்பத்தை உருவாக்கி வைத்துக்கொண்டு அதை மற்றவர்கள் புகழ வேண்டும் என எதிர்பார்ப்பார்கள். ஒரு புது துணி எடுத்தால் கூட அது தனக்கு பிடித்திருக்கிறதா என்பதை விட மற்றவர்கள் பார்த்தால் நல்லா இருக்கு என்று சொல்வார்களா என்றுதான் யோசிப்பார்கள். புகழ்ச்சி என்பது ஒரு போதை மருந்து போன்றது. அதற்கு அடிமையானால் உங்கள் சுயத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள். உதாரணமா, சமூக வலைதளங்களில் ஒரு புகைப்படத்தை பதிவிட்டு விட்டு அதற்கு எத்தனை லைக்ஸ் வருகிறது என்று ஒவ்வொரு நிமிடமும் சரிபார்ப்பது. யாராவது ஒருவர் ஒரு எதிர்மறையான கமெண்ட் போட்டுவிட்டால் அன்று முழுவதும் வருத்தப்பட்டு கொண்டிருப்பது. இது மனரீதியான அடிமைத்தனம். சாணக்கியர் கூறுகிறார், யாரையும் கெஞ்சாதே, ஏனெனில் அன்பும் மரியாதையும் கெஞ்சி வாங்க வேண்டிய பிச்சை கிடையாது. அது உனது ஆளுமையால் நீ சம்பாதிக்க வேண்டிய சொத்து. சோ இந்த 10 அறிகுறிகள்ல உன்கிட்ட எத்தனை இருக்கு? நண்பா, உண்மையை ஒத்துக்கிறவன் தான் முதல் தரமான புத்திசாலி. தப்பு பண்றது மனுஷ இயல்பு. ஆனா அந்த தப்பை திருத்திக்காம அதிலேயே வாழ்றது தான் முட்டாள்தனம். சாணக்கியர் சொன்னது போல, அறிவுங்கிறது ஒரு விளக்கு. அதை சரியா பயன்படுத்தினா உன் பாதையை வெளிச்சமாக்கும். தப்பா பயன்படுத்தினா உன் வீட்டையே கொளுத்திடும். இன்னையிலிருந்து ஒரு உறுதிமொழி எடு. நான் அடுத்தவன் காலை இழுக்கிற நண்டா இருக்க மாட்டேன். அடுத்தவன் கைதட்டலுக்கு காத்துக்கிட்டு இருக்கிற அடிமையா இருக்க மாட்டேன். நான் ஒரு சாணக்கியனா என் வாழ்க்கையை செதுக்குவேன் அப்படின்னு உனக்குள்ள ஒரு சபதம் போடு. உன் மாற்றத்துக்கான முதல் படியா இப்பவே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல ஐ ஆம் எ சாணக்கியன் அப்படின்னு டைப் பண்ணு. உன்னோட இந்த ஒரு கமெண்ட் உன் மனசுல ஒரு பெரிய மாற்றத்தை விதைக்கும். இந்த வீடியோ உன் கண் திறப்பா இருந்தா உன் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணு. அடுத்த ஒரு பவர்ஃபுல் வீடியோவில் உன்னை சந்திக்கிறேன். அதுவரை உன் அறிவே உன் ஆயுதம். வாழ்க வளமுடன்.